சரி, இந்த அஜெண்டாவை மாதிரியான ஒரு பண்றதுதான். பிரச்சனை ஏற்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? திமுகவுக்கு என்ன கிடைக்க போகுது? என்னங்க இப்படி அ, கேட்டுட்டீங்க? இன்னைக்கு தேர்தல் வருது. அ, 5 வருஷம் முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் இப்ப இல்ல. ம், திருப்பரங்குன்றம் விஷயமே நவம்பர்ல தான் வெடிச்சது. நவம்பர்ல இந்த மனுஷன் வந்து பிரியாணி தின்னப்போ தான் வெடிச்சு பிரச்சனையாச்சு அப்பதான். ம், ம். அப்ப கூட ஒரு கலவரம் யாரும் பண்ணிரல. போலீஸும், அரசும் தான் கலவரம் ஆயிரும். யார் தெரியுமா கலவரம்ங்கிற வார்த்தைய ஃபர்ஸ்ட் சொன்னது? சு. வெங்கடேசன். தீபம் ஏத்த அலோ பண்ண மாட்டோம். அ நீங்க கலவரம் பண்ணுவீங்க. அயோத்திங்கிற வார்த்தைய சொன்னது கனிமொழி மேடம். ம். அங்க இன்னொரு அயோத்தி உருவாகும். நான் கேட்கிறேன், அயோத்தியிலயாவது ஒரு கோயில் இருந்துச்சு. கோயில் மேல மஸ்ஜித் வந்துச்சு. மசூதி மேல கோயில் கோயில் திருப்பி வந்துச்சு. ம். கட்டுனாங்க. அப்படி நம்ம ஏதோ ஒரு சரித்திர போக்கு சொல்லலாம். இங்க அப்படி என்ன இருக்கு? தர்காவுக்கு கீழ என்ன இருக்கு? அப்ப கனிமொழி மேடம் தர்காவுக்கு கீழ ஏதாச்சும் இருக்கு தோண்டி பார்க்கணும்னு ஐடியா குடுக்குறாங்களா? தப்பா அந்த மாரி பேசவே கூடாது. வேணும்ட்டே அது அது வந்து நடந்துரும்னு அவங்களுடைய ஆசைய அவங்க சொல்றாங்க. ஏன்னா, அப்படி நடந்தா தான் இப்போ 5 வருஷம் முன்னாடி எல்லா முஸ்லிம் வோட்டர்ஸையும் பிஜேபி உள்ள வந்துரும். பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு பூச்சாண்டி காமிச்சு ஒட்டு மொத்தமா அவங்க வாக்குகள ஆ. அறுவடை ம். செஞ்சாங்க. இப்போ அது மாரி இல்ல. ஆ. உள்ளாட்சி தேர்தல்கள்ல இஸ்லாமிய மக்கள், பெண்கள் பாஜகவுக்காக போட்டி போட்டிருக்காங்க. அங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து அவங்க 505 வாக்குறுதிகள்ல எத்தன 505 பொய் சொன்ன மாரி, ம். அ சாரி 505 வாக்குறுதிகள்ல 400 பொய் சொன்ன மாரி, அ. அ இதுவும் ஒரு 401வது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து மைனாரிட்டி வோட் பேங்க்ல தான் திமுக ஜெயிச்சுச்சுங்க. அந்த மைனாரிட்டி வோட் பேங்க் இன்னைக்கு நாம் தமிழர் ஒரு பக்கம், விஜய் இன்னொரு பக்கம் பெரிய அடிய குடுக்குறாங்க. பெரிய ம். அடிய குடுக்குறாங்க. ம். அப்ப அத ஏதாவது ஒண்ணு பண்ணி தக்க வச்சுக்கணும். சரி. அதுக்கு தான் வெறும் ஒரு தீபத்த மொத்தமா கொள்ளிக்கட்டையா எரிய வைக்கிறது. ம். அதுக்கு தான் அது ஸ்ட்ராட்டஜி தான் அது. மைனாரிட்டிக்கள இப்ப எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள இருக்கும் இல்லங்க. அ அ ஒரு கலாட்டா நடந்துச்சுன்னா, ம். ம். ஆ இன்ஃபாக்ட் நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நீங்க வந்து இங்கேயே தடுத்துட்டீங்க. கலவரம் நடக்கும், கலவரம் நடக்கும்னு நீங்க பேக் ஃபயர் ஆயிடுச்சு உங்களுக்கு. கோர்ட்ல வந்து அசிங்கமா கழுவி ஊத்திட்டாங்க உங்கள இப்ப. ம். அ ம். அரசு தான் கலவரத்த நடத்தணும்னு நினைக்குது. மக்கள் நினைக்கலன்னு கோர்ட்ல பச்சையாவே சொல்லிட்டாங்க. சரியா? இவங்க விட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒருவேளை இவங்க ஆசைப்பட்ட மாரி, இவங்க ஆட்களையே விட்டு ம். ஏன்னா கரூர்ல கூட ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அது தானா நடந்ததா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுபோல இங்க கூட இவங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல.